மேஷராசி பொறுத்தளவுக்கு 2026 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல்நிலை தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஹெட்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேன் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நர்வ்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். இது இது எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட் ஆகும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரைன், ஹெட்டேக் இது எல்லாமே ஒரே மாதிரி ரிலேட் ஆகும். இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அட்ரினல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதை அந்நீரச் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த அந்நீரச் சுரப்பி அதிகமாக உற்பத்தி ஆகிறப்ப தான் நமக்கு அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். இது அதிகமாக உங்களுக்கு இந்த வருஷம் செக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்க்கணும். நீங்கள் குறைக்கணும். ஏன் அப்படின்னா அது ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இந்த அட்ரினலின். இது 2026 இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் இவங்களுக்கான இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேஷராசியாக அமையுது.